அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இந்த மைதா மாவை வச்சு சமோசா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் மாவு கொட்டி போதுமான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிழிஞ்சிக்கலாம். அடுத்தது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கூட உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு மைசாச்சு, அது கூட பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். வேக வச்ச பச்சை பட்டாணியும் போட்டாச்சு, அது கூட வெங்காயம் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மாவுலேயும் உப்பு போட்டு பிணைஞ்சாச்சு, மசாலாக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். இதை அப்படியே தாளிச்சும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தாளிக்காமையும் பண்ணலாம். தாளித்து பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா ரெடி ஆகிட்டு சமோசா செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் போட்டுக்கலாம். சமோசா ரெடி ஆகிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சமோசா ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.